மில்லட்ஸ் காய்கறிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒளிச்சு எப்படி கொடுக்கலாங்கிற ரெசிபிஸ் நான் நிறையா ஷேர் பண்ணிட்டு வரேங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து கம்பு பால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதிலிருந்து அளந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1 கப் கம்பு பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டான அளவாக இருக்கும். நான் இப்போ 2 கப் பால் எடுத்திருக்கேன், 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு கைவிடாமல் ஒரு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இருந்தோன்னா எல்லாமே ஒன்று சேர இந்த மாதிரி கொதித்து திக்கான பாலாக நமக்கு கிடைக்கும். கஞ்சி பதத்தில் இருக்குங்க. இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சேர்க்கும் போது திப்பி திப்பியாக வராதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கம்பு பாலையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஹெல்த்தியான கம்பு பாலில் செஞ்ச மோர் வந்து ரெடி ஆகிடுங்க. இதில் கம்பு இருக்குன்னு பசங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க.